ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெலோஸ் கிச்சன். இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி மீன் உண்டு, பரவாயில்ல, ஆனாலும் நல்ல மீன், பெரிய மீன், சின்ன மீன் எல்லாமே வந்திருக்குங்க. கடைகள் கொஞ்சம் கம்மியாக ஓப்பன் ஆகிருக்கு. ஏன்னா நான் ரொம்ப சீக்கிரமாக இன்றைக்கி போயிருக்கேன். இப்போ தான் இந்த பிரதர் எடுத்தே வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள். நல்ல கண்ணங்கொள்ளி சாலை. இது பார்த்தோன்னே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அயலைக்கும் கண்ணங்கொள்ளி சாலைக்கும் ஒரு விதம் ஒன்று மாதிரி இருந்தாலும் இதுக்கு கண்ணு பெருசாக இருக்கும், வால் சைடில் அரை இருக்கும். இவங்க பாருங்கள், சூப்பராக மீன் வச்சிட்ருக்காங்க, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த 2 கூறு மீனுமே 100 ரூபா தான் சொன்னாங்க. அந்த வாழைக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்துடுங்க. இந்த கண்ணங்கொள்ளி சாலையும் கூறு 50 ரூபா. இந்த சோத்த மீனும் ஒரு கூறுமே 50 ரூபா தான் சொன்னாங்க. பக்கத்தில் இவங்க சூரை மீன், சாலை மீன், நெத்தலி, அயலை, வெள்ளை மீன், இறால், துண்டு மீன் எல்லாமே வச்சுருக்காங்க. பாறை மீனும் ஒரு விதம் சைஸ் உள்ள மீனாக இருக்குது. பாறை வத்தப்பாறையும் வச்சுருக்காங்க, மஞ்சள் பாறையும் வச்சுருக்காங்க. குருவடை வெட்டி வச்சுருக்கு. அந்த மஞ்சள் கலரில் ஆரஞ்சு கலரில் பாலை இருக்கும்ல, அது குருவடை மீன் தான். பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். பாறை மீன் வெட்டி வச்சுருக்காங்க, சூரை மீன் வெட்டி வச்சுருக்கு. நமக்கு எது வேணுமோ அது மாதிரி பார்த்து வாங்கலாம். அது சுபினோட கடை இடது சைடில் வரிசையாக இருக்கிற கடைகள் தான். எப்போவுமே நம்ம போய் பார்த்து நமக்கு இஷ்டப்பட்ட மீன் வாங்கலாம். இவங்கக்கிட்ட கண்ணன் மீன் வச்சுருக்காங்க, பூலா மீன், அயலை, வெரைட்டியாக வச்சுருக்கு. கிளாத்து எல்லாமே இருக்குது. இந்த கண்ணன் மீனெல்லாம் கொஞ்சம் விலை குறவாக இருக்கும், விலை குறைஞ்ச மீன் தான். சில மீன் விலை கூடுதலாக இருக்கும், சில மீன் குறைஞ்ச மீனாக இருக்கும். பார்த்திங்களா, அது மாதிரி. எத்தனை மீன்? 4, 5, 6 மீன் கொடுக்குறாங்க. சரியா? இது மாதிரி நம்மளும் போனோன்னா பார்த்து விலை பேசி வாங்கலாம். இதுலேயுமே 5 எடுத்து வச்சுருந்தா ஒன்று கூட வச்சு கேட்டால் தருவாங்க. 100 ரூபா 200 ரூபா அந்த விலை தான் சொல்லுவாங்க. ஐயோ, இந்த அம்மா வந்ததும் வராததுமா மீனே எடுத்து வைக்க முன்னாடியே என்னது மாங்காய், கறிவேப்பிலையெல்லாம் போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. மாங்காய் எல்லாம் ரொம்ப விலை குறைஞ்சாச்சு. இந்த மாங்காய் 2 15 ரூபான்னு சொன்னாங்க. கீரை 20 ரூபா, கறிவேப்பிலை 10 ரூபா அப்படி சொன்னாங்க. இப்போ தான் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வராங்க. என்ன பார்த்தோன்னே மீன் மட்டும்தான் வீடியோ எடுப்பியா, இதையுமே வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வீடியோவே எடுக்க வச்சுட்டாங்க. பாவம், எப்போவுமே நல்லா பேசுவாங்க. ஜெனீஷ் இன்றைக்கி நிறைய மீன் வச்சிட்ருக்காரு. பாறை மீன் இருக்குது. பாறை நல்ல சைஸுள்ள பாறையாக இருக்குது. சூரை மீன் துண்டு போட்டிருக்காங்க. சாலை மீன் கூறு வச்சுருக்கு. கூறு 50 ரூபா தான். முழு தலையுமே ரெடியாக இருக்குது. நம்ம வேணும்னா வாங்கி கொத்தி வாங்கிட்டு போகலாம். அதுலேயே மீன் வெட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்தா அவங்க வெட்டி தருவாங்க. இவங்க எப்போவுமே நல்ல மீன் நிறைய வெட்டி வச்சுருப்பாங்க. சூரை மீன் அந்த பெருசு திக்காக இருக்குது சூரை மீன். இந்த பக்கம் குருவடை வெட்டி வச்சுருக்காங்க, அதுக்கு அந்த பீஸ் அந்த பக்கம் இருக்குது. பாறை மீனுமே வெட்டி வச்சுருக்காங்க. இதுலேருந்து நம்ம 100 ரூபா 200 ரூபா எவ்வளோ கேட்குறோமோ அதுலேருந்து சின்ன துண்டு போட்டு தருவாங்க. அப்படி இல்லையா, அதில் இருக்கிறதுல ஒன்று எவ்வளோ விலைன்னு விலை பேசி வாங்கலாம். கண்டிப்பாக நம்ம இவங்கள்ட்ட எல்லாம் பார்கெயின் பண்ணலாம். இது வத்தப்பாறையை வெட்டி வச்சுருக்காங்க. இப்போ போய் எனக்குமே சும்மா மீனை பார்த்த உடனே தெரிஞ்சிடுது. ஏன்னா மஞ்சப்பாறைக்கும் வத்தப்பாறைக்கும் வித்தியாசம் உண்டு. பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த கோழியாமரல் நல்ல கோழியாமரலாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் உருண்டையில் சப்பை கோழியாமரல். இது ஒன்று வாங்கினா நமக்கு போதும் ஒரு வீட்டுக்கு. அப்புறம் பெரிய கிளாத்தி மீன் வச்சுருக்காங்க. நல்ல சைஸ் உள்ள கிளாத்தி தான். வாங்கினா இது மாதிரி வாங்கினா உரித்து கொண்டு போனால் ஒரு வீட்டுக்கு தாராளமாக போதும். கிழங்கு மீன் சோறுக்கு தாராளம் 10. எங்கள் ஊரில் கிளாத்தினாலே கிழங்கு தான் ஃபேமஸ்ஸு. கிழங்கும் கிளாத்தியும் சூப்பர் காம்பினேஷன். பார்த்துடுங்க. ஒருத்தங்க வாங்குறதுக்கு உருட்டி புரட்டி பார்த்துட்டே இருக்காங்க, வெலை பேசிகிட்ருக்காங்க. இங்கே சூரை மீன் வெட்டி வச்சுருக்கு, துண்டு போட்டு வச்சுருக்கு, முழுசாக எடுத்து வச்சுருக்காங்க. பாறை மீன் எல்லா வெரைட்டியாக மீன். இது 3மே வேறு டிஃப்ரெண்ட் மீனாக வச்சுருக்காங்க. அப்புறம் ஜெனின் நெத்தலி எடுத்து வச்சுருக்காரு, சூரை மீன் எடுத்து வச்சுருக்கு, சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு.
வாங்கினவங்களுக்கு துண்டு போட்டுட்ருக்காங்க. இங்கே என்ன ஒரு பெனிஃபிட்னால், இந்த மாதிரி துண்டு மீன் வாங்கினா உடனே அவங்களே சின்ன பீஸாக்கி அதில் வச்சு தந்துடுவாங்க. எல்லாரும், ஒருத்தர் மட்டும் இல்லை, யார்கிட்ட துண்டு மீன் வாங்கினாலும் சின்ன துண்டாக்கி தந்துடுவாங்க. ஆனால் முள்ளந்தலையை வாங்கினா அப்படி கிடையாது பார்த்துடுங்க. நம்ம தான் வெட்டிகள்கிட்ட கொண்டு கொடுத்து காசு கொடுத்து வாங்கணும். பாருங்கள், இவங்களுமே ஒரு பெரிய மீனை எடுத்து வச்சு வெட்டிகிட்ருக்காங்க வியாபாரிக்காக. அடுத்த மீன் ரெட்டியாக இருக்குது. இது மாதிரி தான் கேரச்சூரு அவ்வளவு இப்போ வந்துட்டுருக்கு பார்த்துடுங்க. இந்த பிரதரும் அந்த வெட்டுற இந்த சைடில் இடது வரிசையில் முதல்ல இருப்பாங்க. அவங்களும் நிறைய மீன் வச்சிட்ருக்காங்க. இப்படி தான் இந்த வரிசை போயிட்டே இருக்கும். காலையில் பார்த்தீங்களா, நிறைய பேர் இன்னும் வந்து சேரையில் இன்னும் கடையும் ஓப்பன் பண்ணலை. கொண்டு வந்து மீனை வச்சுட்டு டீ காஃபிக்காக அப்படி போயிட்டு ஒரு சுற்றிட்டுலாம் வருவாங்க. இங்கே அஜின கடையில் இறால் வெரைட்டியாக இருக்குது. இந்த மீனை விலை பேசிகிட்ருக்காங்க. 1200 ஏதோ சொன்னாங்க. ஒருத்தர் 700 வச்சார். அடுத்து 750 சொன்னாங்க. இனி எப்படி அவன் விலை பேசி கொடுக்குறான்னு தெரியலை. இந்த மாதிரி தான் விலை பேசணும். ரொம்ப கம்மியாக கேட்டால் சண்டைக்கு வருவாங்க. எப்போவுமே இவங்கள்ட்ட ஃப்ரெஷ்ஷாக நிறைய நல்ல மீனெல்லாம் இருக்கும். பார்த்து வாங்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.